This conference will now be recorded. இங்க நேத்து கொஞ்சம் அதுக்கு டேட்டா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் நானு. I will show you சரி. that. எனக்கு அந்த கான்செப்ட் புரியல மேடம். இந்த VLOOKUP யூஸ் பண்ணி மேட்ச் இண்டெக்ஸ் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணணும்? Okay. வாட் இஸ் த சினாரியோ தட் we need this அன்ற மாதிரி அதுதான் புரியல எனக்கு. சரி ஆச்சு. இப்போ I have one data இங்க huge dataவே I have one data. இந்த டேட்டால invoice some of informations we have about that. அப்படின்னா invoice data, Jan month invoice, Jan monthல எந்தெந்த goods சேல் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் ஐ ஹாவ். இங்க இருக்குது கஸ்டமர் யாரு, சேல்ஸ் பர்சன் யாரு, என்ன மாதிரியான ப்ராடக்ட், குவான்டிட்டி எவ்வளோ சேல் பண்ணிருக்கிறோம், யூனிட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் எத்தனை கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்டி எவ்வளோ, இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, ஸோ தென் கொஞ்சம் பே பண்ணிருக்கிறா, பார்ஷியல் பேமெண்ட் பண்ணிருக்கிறாங்களா, ஓவர் டியூ இருக்குதா, பெய்டா அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ ஹாவ். இது வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எனக்கு சிம்பிள் ஆப்ஷன்ஸ் ப்ராடக்ட், இதே ப்ராடக்ட் இங்க எடுத்துக்கிறேன். டெக் சொல்யூஷன், இது வந்து யாரு, கஸ்டமர் நேம். இந்த டெக் சொல்யூஷன்காருக்கு இங்க ப்ராடக்ட் நேம், ஒன் செகண்ட், கஸ்டமர் நேம், கஸ்டமர், இதெல்லாம் கஸ்டமர். இந்த கஸ்டமருங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் சேல்ஸ் டீடைல்ஸ் வி ஹேவ் இன் தட், இந்த பர்டிகுலர் டேபிள். இந்த டேபிள்ல இப்போ டெக் சொல்யூஷன் இவங்களுக்கு மட்டும் நாம சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னா இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இன்வாய்ஸ் அமௌண்ட், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். இப்போ நிறைய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இவங்க கிட்ட இருந்த மட்டும் நம்ம எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இன்வாய்ஸ் அமௌண்ட், நீங்க இன்வாய்ஸ் ஆச்சு எடுத்துக்கங்க, ப்ராடக்ட் ஆச்சு எடுத்துக்கங்க, எத்தனை குவான்டிட்டி சேல் பண்ணிருக்கோன்ட்டாச்சும் எடுத்துக்கங்க, யூனிட் ப்ரைஸ் ஆச்சு எடுத்துக்கங்க, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். we can use the VLOOKUP function also, we can use இதுக்கே இப்போ வந்து டெக் சொல்யூஷன் கம்பெனிக்கு நாம வந்து கூட்ஸ் சேல் பண்ணிருக்கிறோம், அவங்க கிட்ட இருந்து எத்தனை அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கணும், இன்வாய்ஸ் அமௌண்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். ஃபில்டர் பண்ணலாம் இங்க. ஒன்ஸ் இஃப் யூ அப்ளை த ஃபார்முலா, இங்க சேஞ்ச் ஆனா இன்வாய்ஸ் அமௌண்ட் கூட சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா நம்மளுக்கு? புரியலையா? இது வந்து சேல்ஸ் டீடைல்ஸ். கரெக்ட். இன்வாய்ஸ் நம்பர், இது எல்லாமே இன்வாய்ஸ் எந்தெந்த டேட்ல நம்ம சேல் பண்ணிருக்கோம், எந்த மந்த், ஜான் மந்த் மட்டும் இத்தனை சேல்ஸ் பண்ணிருக்கோம், இது வந்து கஸ்டமர் ஐடி, இத்தனை பேருக்கு ஜான் மந்த்ல மட்டும் சேல்ஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து சேல்ஸ் பர்சன், சேல்ஸ் பண்ணிருக்க சேல்ஸ் பர்சன் நேம் திஸ் ஒன், எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிருக்கோம், எத்தனை குவான்டிட்டி, பிரைஸ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எத்தனை கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்டி எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கோன்னு, இன்வாய்ஸ் அமௌண்ட்டை எவ்வளோ ஓவர் டியூவா பெய்டா எப்படின்ட்டு நான் பேமெண்ட் டீடைல்ஸ் இங்கே என்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ். இது பேமெண்ட் மோடு கேஷ் கொடுத்தாங்களா, செக் கொடுத்தாங்களா, யூபிஐ எப்படின்ட்டு. இது வந்து சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், ஒன்லி த ஜான் மந்த் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் ஐ என்டர்ட் ஹியர் அப்படின்னு ஒரு 20 டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது. இப்போ எனக்கு என்ன தெரியும்னாக்கா, ஒன்லி த டெக் சொல்யூஷன் காருக்கு மட்டும் எத்தனை அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணிருக்கிறோம் எனக்கு தெரியும். அப்ப வந்து நம்ம VLOOKUP we can use here. இங்க பாருங்க, equals VLOOKUP function, lookup value, then comma, table array. இங்க இருந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, கஸ்டமர் ஐடியில இருந்து செலக்ட் டேபிள் அரே. ஆக்சுவலி இப்போ ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறேன், சாரி. ஹியர் டேபிள் அரே, we selected entire table array, correct? Comma, column index number it's asking. column index number na invoice amount தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ. அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 13 is the column number, கரெக்ட் தானே? இப்போ 13 இன் கொடுத்து comma exact match எனக்கு வேணும். So select the exact match or 0 I am going to give. See, enter கொடுத்தா ஆன்சர் வராதிங்க.
formula is correct only. Whatever we selected, that formula correct. நான் சொன்ன இப்போ வராதாட்டிருக்குதுன்ட்டு. So that is a here option is there. நீங்க என்ன மாதிரியான ஃபார்முலா VLOOKUP யூஸ் பண்ணி போட்டாலுமே we won't get that correct answer here. Because ஏன் அப்படின்னா VLOOKUP never calculate the reverse values. Reverse எப்பவுமே VLOOKUP calculate பண்றது. Next right side of the data only VLOOKUP is going to calculate. நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து ப்ராடக்ட் நேம், that means கஸ்டமர் நேம்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். That means sorry, not customer name. இங்க customer name. This is the customer name. கஸ்டமர் நேம்ல இருந்து நான் டேட்டா எடுத்துட்டு இருக்கிறது இங்க இருந்து. But we are going to selecting the table from here. இங்க இருந்து செலக்ட் பண்ணிட்டு VLOOKUP never calculate reverse வந்து calculate எப்பவுமே லெஃப்ட் சைடு இருக்கிற டேட்டாவை calculate பண்ணாது. ஓகே. அது லெஃப்ட்க்கு இருக்கிறதுனால நம்ம டேபிள் அரே வந்து அங்க இருந்தே எடுக்கறோம். இங்க இருந்து டேபிள் அரே செலக்ட் பண்ணனும் இல்லீங்களா? from we selected from here only. So it's not going to calculate left side of the data. Always in the customer name right side of the data only it's going to calculate. அதனால தான் we got here not applicable ன்னு வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? சரி, இதுவே நான் இப்படி ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும். இங்க ஃபார்முலா one more formula I'm going to apply. VLOOKUP function, lookup value, this is my lookup value, comma, table array, we should select from here only. இங்க இருந்தா select பண்ணலாம். Select here. இப்போ வந்து comma, once if we select the option, it's going to ask to us column index number. Column index number na 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 is the column index number. Select the 8, comma, exact match, close the parenthesis, enter. இங்க பாருங்க நமக்கு இப்ப அமௌண்ட் வந்துச்சு. ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஃபோர்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து VLOOKUP வந்து இட்ஸ் நாட் நெவர் கால்குலேட் லெஃப்ட் சைடு ஆஃப் த டேட்டா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து டெக்ஸ்ட் சொல்யூஷன், ஸோ திஸ் மை எம்ப்ளாயி கஸ்டமர் நேம், இந்த டெக்ஸ்ட் சொல்யூஷன்காரது என்ன இன்வாய்ஸ் டேட் செக் பண்ணோம்னா நம்ம ரிவர்ஸ் தானே கால்குலேட் பண்ணணும். ஆமா. அந்த டைம்ல அதனால VLOOKUP plus match function அப்படின்ட்டு நாம one more function we are going to use. இந்த function வந்து 2019ல ஒர்க் ஆகிறது இல்ல. ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 2020. அப்படின்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ட்டு நம்ம யூஸ் பண்றது இல்ல. along with that VLOOKUP plus choose function அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு கால்குலேட் பண்ணோம்னாக்கா. ஓகே. சோ அதனால இப்ப பாருங்க இங்க நம்மளுக்கு ஆன்சர் வராது. பிகாஸ் லெஃப்ட் சைடு இருந்து டேட்டா செலக்ட் பண்ணிருக்கிறதுனால நீங்க எங்க ஆனாலும் சரி லுக்அப் வேல்யூ எங்க இருக்குதோ அங்கிருந்து மட்டும்தான் கால்குலேட் டேபிள் எடுத்துக்க. நீங்க லெஃப்ட் சைடு டேட்டா எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலம் ஆச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கனாலும் கூட we won't get a proper answer, we won't get. புரியுது மேடம். ஓகே. ஓகே. ஸோ ஹியர் இப்போ வந்து நம்ம கஸ்டமர் நேம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். சப்போஸ் ஐ வாண்ட் டு செலக்ட் ஒன் மோர் கஸ்டமர் மெட்ரோ, இதுவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இங்க பேஸ்ட் பண்ண அமௌண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஆச்சு தானே? ஆமா. இப்போ இந்த ஆப்ஷன்ஸை வி காட். ஆனா சப்போஸ் எனக்கு தெரியும் குவான்டிட்டி எவ்வளவு சேல் பண்ணிருக்கிறப்பா இத்தனை அமௌண்ட் வந்திருக்குது 51,991 worth rupees goods we exported, but I want to know that how many quantities we exported. அதுக்கு இன்னொரு வாட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணணும் தானே நம்ம? ஆமா. இப்போ வந்து இது delete பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். மெட்ரோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாம total sales amount we have to receive from them 51,995 worth rupees goods we exported. We have to receive இவ்வளவு வரும்னு. ஆனா இத்தனை அமௌண்ட் வரும்னாக்க எத்தனை குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணிருக்கிறோம்? if I want to find out for that one more time we have to apply the formula. ஆமா, VLOOKUP. ஆமா. இங்க குவான்டிட்டி அப்படின்ட்டு போட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காலம் இண்டெக்ஸ் நம்பர் இப்படி பண்ணணும் இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் இங்க நான் குவான்டிட்டி அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுனா
இந்த அமௌண்ட்க்கு எத்தனை குவாண்டிட்டி இங்க காமிக்கி நம்மளுக்கு டீடைல்ஸ் காமிக்கி. ஓகே. இப்போ எவ்ரி டைம் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் த ஃபார்முலா இங்க சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகணும், இங்க சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகணும் எனக்கு. ஓகே. அதனால we are going to use a VLOOKUP plus match function யூஸ் பண்றோம். சரி மேடம். ஓகே. புரிஞ்சுங்களா? இப்போ புரியுது. ஒரு வாட்டி மேட்ச் ஃபங்க்ஷன் பண்ணா புரிஞ்சிடும். பண்ணலாம். இப்போ வந்து இதே வேல்யூக்கு இதுக்கே நான் யூஸ் பண்றேன் பாருங்க. ஈக்குவல்ஸ் VLOOKUP புரிஞ்சா இன்னொரு சொல்லுங்க. VLOOKUP lookup value comma table array. From here we have to select a table array, then comma column index number கேக்குதுல்லைங்க. Instead of that column index number we are going to use a match function. So lookup value, this is my lookup value. lookup value னா இந்த செல்லுல நம்ம என்ன டேட்டா இருக்குதோ, ஏன்னா ஹெட்டிங் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க எந்த வேல்யூக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதுதான் லுக்அப் வேல்யூ, சாரி மேட்ச் ஃபங்க்ஷன். இது வந்து எந்த ரோல இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதா, எந்த பொசிஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதா இது ஆப்ஷன். மேட்ச் ஃபங்க்ஷன் காமா லுக்அப் அரே. வி செலக்டட் த லுக்அப் வேல்யூ. லுக்அப் அரேனா இங்க இருந்து only the array we have to select. நம்ம காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண இல்லைங்களா VLOOKUPல, அந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வரும். then comma exact match, close the parenthesis, then comma exact match again, close this one, enter. same value வந்துச்சா? இப்போ எனக்கு மெட்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், suppose if I select இவ Applianum Tech Solutions, copy that here, paste, amount is going to change ஆச்சு இல்லைங்களா? 25,947 worth rupees goods we exported. ஓகே, ஆனா எனக்கு தெரியும் எத்தனை குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம். so copy the quantity heading here, paste here. பாருங்க குவான்டிட்டி இங்க சேஞ்ச் ஆச்சு. 9 குவான்டிட்டிக்கு இத்தனை அமௌண்ட் வந்துச்சா? இங்க அது ஏன் பக்கத்து டேப்ல பண்ண முடியாதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணலாம். நீங்க நம்ம வந்து பேமெண்ட் இன்வாய்ஸ் அமௌண்ட் நம்ம எடுத்துட்டோம், அது பக்கத்துல குவான்டிட்டி போட்டு நான் பேர் சேஞ்ச் பண்ணா அந்த குவான்டிட்டியும் இன்வாய்ஸ் ரெண்டுமே தெரியணும். அந்த மாதிரி பண்ண முடியுமா? இப்ப வந்து இங்க மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரோ நம்பர் மட்டும்தான் கேக்குது. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இல்ல நம்மளுக்கு மேட்ச் ஃபங்க்ஷன்ல. பர்டிகுலர் செல்லுல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா மல்டிபிள் காலம்ஸ் வேணும்னாலும் கூட we can use a XLOOKUP function, we can use a. ஓகே. இப்போ நீங்க சொல்றத புரிஞ்சுச்சு எனக்கு. இப்போ இப்படி இருக்குது இங்க குவான்டிட்டி நம்ம இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணா காப்பி ஹியர், இஃப் ஐ பேஸ்ட் தட் இங்க அப்ளை பண்ணா இது சேஞ்ச் பண்ணா குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகணும், இது சேஞ்ச் ஆகணும் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப பாருங்க, equals VLOOKUP function, lookup value, this one, comma, table array. From here we have to select, so then comma, column index number, sorry, instead of that match function, lookup value, this one, comma, lookup array means from here we have to select, then comma exact match we need, close this one, comma, here also exact match, or else 0 put, close this one, enter. quantity இப்போ நான் எனக்கு இங்க நான் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, இதுவே delete பண்ணிடுறேன். இங்க யூஸ் பண்ணிருக்கேன், இதுவே இங்க போட்டுக்குவேன். சப்போஸ் இஃப் ஐ சேஞ்ச் ஹியர், இப்போ இது வந்து ஓகே இதுவே எடுத்துக்கலாம். காப்பி, இஃப் ஐ பேஸ்ட், இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகே ஓகே. ஆனா அதுக்கு ஃபார்முலா கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட் ஏ டைம் ஒரே ஃபார்முலால ரெண்டு டேட்டா செலக்ட் பண்ற ஆப்ஷன் இல்ல. இப்போ வந்து அப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னா அதுவும் ட்ரை பண்ணலாம். பாருங்க, நீங்க சொல்றீங்க அட் ஏ டைம் இன்வாய்ஸ் அமௌண்ட் குவான்டிட்டி ரெண்டு செலக்ட் பண்ண முடியாது.
அது பண்ண ம். முடியாதுன்னு தெரியும். அது அது ஆ. அது புரியும் மேடம் எனக்கு. அது புரிஞ்சது. இந்த ம். மாதிரி பண்ணலாமான்றது தான் கேட்டேன். பட் எஸ் அதான் எனக்கு பேர் சேஞ்ச் பண்ணா இன்வாய்ஸ் அமௌண்ட் வரணும், ஆமா. குவாண்டிட்டி வரணும். இங்க அதுக்கு வந்து மேட்ச் டீடைல்ஸ். இங்க ஓகே. செப்பரேட் ஃபார்முலா அப்ளை பண்ணிருந்தா ஆகும். ஒரே ஃபார்முலால 2 காலம் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஓகே. இப்போ ஒரே ஃபார்முலால இது ரெண்டுமே செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. செப்பரேட்டா வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, அபெக்ஸ் ஃபுட்ஸ் காப்பி பேஸ்ட் ஹியர் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். இங்கேயும் சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஆனா இங்க ஒரு வாட்டி செப்பரேட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம், இங்க ஒரு வாட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம். இப்படி வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல எது டேட்டா வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். செப்பரேட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுன்னு பிறகு ஒன்ஸ் இஃப் யூ சேஞ்ச் இந்த லுக்அப் வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி என்டர். ஏன்னா இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணும் போதுமே இந்த செல்லு தான் யூஸ் பண்ணிருக்கிறோம், இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த செல்லு தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். அதனால இங்க நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அண்ட் இங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோமோ இந்த பர்டிகுலர் செல்ல அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே. டவுட் இன்னொரு வாட்டி பண்ணுமா? புரிஞ்சது மேடம். இல்ல இன்னொரு வாட்டி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஒரு டேப் கிரியேட் பண்ணிட்டு பண்ணிடலாம் மேடம். நான் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இங்க இருக்கே சார், இது எடுத்துக்கலாமா? அதே எடுத்துக்கலாம். அதை எடுத்து அங்க காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இங்க டேப்ல பேஸ்ட் பண்ணிக்கலாமா? பேஸ்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பண்ணோம்னாக்க இப்ப பே பண்ணிருக்காங்களா இல்லையா தெரியும். இல்லையா? சோ ஆமா. ஆமா. is equal to பார்ஷியல் பேமெண்டா, ஓவர் டியூ இருக்குதா, ஆல்ரெடி பெய்டா, ஆமா. பெண்டிங்ல இருக்குதா? இஃப் ஐ வாண்ட் டு நோ தட் ஈக்குவல்ஸ் VLOOKUP equals to function. VLOOKUP. ஆமா. லுக்அப் வேல்யூ இதுதானே வந்து லுக்அப் வேல்யூ அபெக்ஸ் ஃபுட்ஸ். சரி, லுக்அப் வேல்யூ அதுதான். கரெக்ட். ஓகே. Table array, from here we have to select okay, comma match function. Okay, so payment lookup status, value, payment status, comma lookup array. நீங்க select பண்ணிருக்கிற lookup word array, only the rows, headings. Okay, comma exact match, comma again exact match. ஆமா. enter. பெய்டா அவங்க பாருங்க. இப்போ குளோபல் ரீட்டைல் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா பெண்டிங்ல காமிக்குது. ஆனா பட் அங்க ரெண்டு இருக்கு. குளோபல் ரீட்டைல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது ரிப்பீட் ஆயிருக்குது சார். இதனால இங்க பர்టిక్యులர் ஃபர்ஸ்ட் எந்த டேட்டா இருக்கோ அது பண்ணிக்கி. நாம என்ன பண்றோம்னா ஃபில்டர் பண்ணிக்கோணும் இங்க. இப்போ இங்க வந்து அபெக்ஸ் ஃபுட்ஸும் கூட இங்க நம்மளுக்கு நிறைய இருக்கு பாருங்க. இங்கொன்னு ஃபர்ஸ்ட் டேட்டா அது எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் டேட்டா வேணும்னா அதுவே நாம என்ன பண்றோம்னா ரிப்பீட் ஆயிருக்கும் போது நாம இது செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் வராது நம்மளுக்கு. எதான பர்టిక్యులர் இப்போ வந்து ஒரு வாட்டி பார்ஷியல் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, 3-4 வாட்டி சேல்ஸ் பண்ணிருக்கிறோம். அப்போ ஒரு சேல்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, இன்னொன்னு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம அவங்களுக்கு டோட்டல் எடுத்துட்டு வச்சுக்கோணும். நாம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தாக்கா அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கும் நம்மளுக்கு. அது நான் சொல்லலாம்னு தான் இருந்தேன். ஆமா, அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து குளோபல் ரீட்டைல் இங்க வந்து பெண்டிங் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இல்லைங்களா, பெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் குளோபல் பெய்டுன்னு இருக்குது பாருங்க இங்க. நெக்ஸ்ட் இன்னொரு குளோபலும் கூட பெய்டு. ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் இது எடுத்துக்கும். அப்ப நாம என்ன பண்றோம், டூப்ளிகேட் வேல்யூ வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஒரே கஸ்டமர் இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அது கால்குலேட் பண்ணிக்கு. அப்ப நாம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சேல்ஸ், செகண்ட் சேல்ஸ் எதான இந்த நேமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த நேமுக்கு கொடுத்துடுறோம். இது 1 2 செகண்ட் அப்படின்னு கொடுத்தா அது இது மட்டும் எக்ஸாக்ட் மேட்ச் காமிக்கு. VLOOKUP என்ன எக்ஸாக்ட் மேட்ச் காமிக்கணும் பர்டிகுலர் நேம். இப்போ சப்போஸ் இல்ல மேம் எங்களுக்கு அதுவும் காமிக்கணும் அப்படின்னா இங்க இது செகண்ட் டிரான்சாக்ஷன் குளோபல் ரீட்டைல் இல்லைங்களா, வேர் இஸ் தட் குளோபல் ரீட்டைல் ஹியர். இது வந்து 1 அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஏதான சேஞ்சஸ் பண்ணோம். நீங்க இன்வாய்ஸ் நம்பரோ ஏதான ஒண்ணு அதுல ஆட் பண்ணிக்கணும், அப்போ ஆன்சர் வரும். இப்ப பாருங்க இங்க இது செலக்ட் பண்ணிருக்கணுமா, காப்பி
paste here. பாருங்க பெய்ட் அன்ட்டு காமிக்குது நம்மளுக்கு இப்போ. ஆமா மேடம். இப்போ நம்ம கஸ்டமர் நேம் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு இப்படி நம்ம கஸ்டமர் ஐடியோ இன்வாய்ஸ் டிஃபரெண்ட் நம்பரோ ஐடி ஏதோ இருக்கு. எடுத்துட்டாக்கா இங்க பாருங்க ஈஸியா இருக்கும் இல்லையா? அது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. நீங்க கஸ்டமர் யூஸ் பண்ற அப்படின்னாக்கா ஸோ அப்படி ரிப்பீட்டட் ஆயிருந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் ஏதான ஒன்று நம்ம அங்கே ஆட் பண்ணிக்கணும். அது instead of that we can directly select the invoice date. அது செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கோயிங் டு டிஸ்ப்ளே டு us. ஆமா. இந்த கஸ்டமர் இன்வாய்ஸ் நேமே நம்பர் வேண்டாம். போட்டோம். இன்வாய்ஸ் நம்பர் போட்டா கஸ்டமர் நேமும் வரும், குவான்டிட்டியும் வரும், எல்லாமே ஆமா வந்துரும் இல்லையா? வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்போ இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, எத்தனை குவான்டிட்டி, பேமெண்ட் ஸ்டேட்டஸ், ஹூ இஸ் மை கஸ்டமர், என்டையர் டீடைல்ஸ் வரும். ஆனா ஃபார் எவ்ரி ஆப்ஷன்ஸ் we have to once if you apply the formula ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே காமிச்சிடும் நம்மளுக்கு. இங்க சேஞ்ச் பண்ண போது என்டையர் ரோ ஆன்சர் இட் வில் கம். நீங்க இங்க மட்டும் இல்ல இங்க சேஞ்ச் பண்ணாலும் காமிக்கும். இப்போ நம்ம குவான்டிட்டி எடுத்துட்டு இருக்கிறோம். இங்க நம்மளுக்கு குவான்டிட்டி வேண்டாம் மேம், பேமெண்ட் மோட் எப்படி பண்ணிருக்காங்க எனக்கு தெரியணும். காப்பி தட், காப்பி பேமெண்ட் மோட், பேஸ்ட் ஹியர். பாருங்க பேங்க் டிரான்சாக்ஷனா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்னா பேங்க் டிரான்சாக்ஷன் இட் வில் கம். இந்த ஹெட்டிங்ல சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். இந்த நார்மல் டேபிள்ல செல்ல சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் குவிக் ஆன்சர் தெரியணும்னாக்கா we are going to use it. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு every time we are not going to use the formulas. drop down button அந்த ஹெட்டிங்ல drop down button கொடுத்துட்டா எப்ப வேணுமோ அங்க கிளிக் பண்ணா அந்த ஆன்சர் வந்துரும் நம்மளுக்கு. லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஓகே. அப்போ நம்ம கஸ்டமர் நேமே வேண்டாம், ரிப்பீட்டட் ஆயிருந்தாலுமே இங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ்க்கு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டா அந்த இன்வாய்ஸ் நம்பர் போட்டா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல பெய்டா, ஸ்டேட்டஸ் என்ன, பேமெண்ட் மோட் என்ன, இன்வாய்ஸ் அமௌண்ட் என்ன, நம்ம அப்படி அந்த லிஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் இஃப் யூ செலக்ட் ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் கோயிங் டிஸ்ப்ளே. இல்ல மேம் நாங்க லிஸ்ட் பண்றது இல்லைன்னா ஒன்ஸ் இஃப் யூ கிரியேட் தட் ஃபார்முலா ஆல் திஸ் திங்ஸ் பேஸ்ட் ஆன் தட் மை ரிக்வயர்மெண்ட் நீங்க இங்க சேஞ்ச் பண்ண என்டையர் டேட்டா இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகே. இதுக்கு நான் for this we are going to use a VLOOKUP plus match function options. புரிஞ்சுங்களா இது? புரிஞ்சுச்சு மேடம். சேம் ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஷீட் 2 அதே தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இது வந்து சேலரி டீடைல்ஸ். இப்போ வந்து நம்ம எதான ஒரு எம்ப்ளாய்க்கு சேலரி டீடைல்ஸ் எதனா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா we can use that. இந்த ஐடியில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு சேலரி எவ்வளோ, டிடிஎஸ் எத்தனைன்ட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். சேம் VLOOKUP plus index function only. இது கூட இல்லை வேற டேட்டா ஒன்று எடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கூட சேம் டீடைல்ஸ் இருக்கு. பாருங்க இதுல சேலரி இருக்க பார்க்கலாம். சேலரி இது பண்ணவே இல்லையே, அது 2-3 சேஞ்சஸ் பண்ணி அப்படியே போட்டோமா எந்த டேட்டால இருக்குதுன்னு தெரியுது. ஓகே இதுல இல்ல புனித் நாமளே ட்ரை பண்ணலாமே. ஸோ ஹியர் மை இது பேமெண்ட் சேம் டீடைல்ஸா, சேலரி டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஹியர் வி ஹாவ் சம் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி, திஸ் இஸ் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம்ஸ். ஸோ தென் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த மந்த் ஒர்க் பண்ணிருக்கிறது, பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, அலவன்ஸ், போனஸ் எத்தனை, பிஎஃப், இஎஸ்ஐ, டிடிஎஸ், நெட் சேலரி, லைக் திஸ் ஆப்ஷன்ஸ் we have. இப்போ எனக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஆனாலும் ஓகே, ஐடி நம்பர் இருந்தாலும் ஓகே. இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம எவ்வளவு போனஸ் கொடுத்துருக்கோம், டிடிஎஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்க இங்க சேஞ்ச் பண்ணாலும் இங்க ஆன்சர் சேஞ்ச் ஆகும், இங்க சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகும். இது வந்து சேலரி டீடைல்ஸ். சேம்
VLOOKUP plus match function only we used. ஓகே. இங்க பாருங்க ESI நேஹாராவுக்கு நேஹாராவ் ESI அமௌண்ட். ஓ நேஹாராவ் ரிப்பீட்டட் சார், இங்க ரிப்பீட் ஆயிருக்காங்க பாருங்க. TDS அமௌண்ட் சுமார் ரிப்பீட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்குது. அதுக்கு ஐடிவே நம்ம பண்ணிக்கலாமே. யூசிங் தட் ஐடி நம்பர் வி கேன் யூஸ். ஸோ ஐடியும் சேமா தான் இருக்கு. ஐடியும் சேமா தான் இருக்கு. நேஹாராவ் ஐடி சேமா தான் இருக்கு. ஆமா, இங்க சேமே இருக்கு பாருங்க. 004 நேஹாராவ் லைக் திஸ் வி ஹேவ். நெட் சேலரி ஓகே. இது ஜான் மந்த் சார். இங்க வந்து ஜான் மந்த், இங்க ஜான் மந்த் மந்த் போட்டுக்கலாமா? சரி, மந்த்ஸ் போட்டுக்கலாம். மந்த்ஸ் போட்டுக்கலாம். பேஸ்ட் ஹியர். சாரி, ஜான். ஜான் எப்படி மந்த் வர்றீங்க? அப்படி மந்த் போட்டாலுமே பார்க்கலாம். இங்க ஜான் போட்டு பார்க்கலாம் இருங்க. வராது போல. VLOOKUP லுக்அப் வேல்யூ டேபிள் அரே. ஓகே, இங்க இருந்து செலக்ட் திஸ் டேபிள் அரே. டேட்டாவா? ஸோ தென் காமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் பதில் மேட்ச் ஃபங்க்ஷன். lookup value that means Jan, comma lookup array. இதை கொடுத்து பார்க்கல இருங்க, வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, exact match, comma exact match not applicable. மந்த்னு இல்ல, நம்ம ஜான் எடுத்துறோம். மந்த்னு கொடுக்கணும். ஆமா, இப்போ ஜான் மந்த் தான் வருது நம்மளுக்கு. அது மந்த் வருது சார் நம்மளுக்கு வந்து ஜான் மந்த்ல எல்லா மந்த் வராது இல்ல, அதனால எல்லா மந்த் அப்படியே அது கொடுக்க முடியாதா? இப்ப ஜான் ஃபெப் மார்ச் எல்லாம் ஒரே வாட்டியா பாக்குற மாதிரி. அது வந்து நம்மளுக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா அந்த டேட்டா வந்து ஹாரிசான்டலா இருக்கணுமே. நம்ம காலம் வைஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, மந்த்துக்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் நம்மளுக்கு இந்த அமௌண்ட். ஓகே, ஹியர் எப்படி சேஞ்ச் பண்றது? இப்போ TDS நான் என்ன கேக்குறேன் மேடம், இப்போ நீங்க ஒரு அட்வான்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்னு சொல்லி கொடுத்தீங்க. அது அப்ளை பண்ணா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். ஜான் எவ்வளோ, ஃபெப் எவ்வளோ, மார்ச் எவ்வளோன்னுட்டு. இந்த VLOOKUP மேட்ச் வெறும் ஒன் சிங்கிள் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா தான் இது யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணோம்னா அது ஆகாது. இங்க நம்மளுக்கு வந்து இதே டேட்டாவே அது ஹியூஜ் டேட்டா ஆச்சே. இருங்க சார், இது வந்து ஒரு 10 இவ்வளோ மட்டும் எடுத்துட்டு பார்க்கலாம், ஏன் வரதில்லைன்னு செக் பண்ணலாம். இதுவே அப்படின்னு வராது. Control C here. எப்படியும் வராது. கண்ட்ரோல் செட் இது ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால மேட்ச் ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை சார். இங்க வேணா நாம வெறும் பர்டிகுலர் பர்சன் மட்டும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோ, பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் டீட்டெயில்ஸ் என்ட்ரிஸ் பண்ணா வரும் நம்மளுக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணுங்க நேஹராவது மட்டும் அப்படின்ட்டு. இங்க வந்து நம்ம செலக்ட் என்டையர் டேட்டா இங்க போய் சேஞ்ச் பண்ணாலுமே அட்வான்ஸ் ஃபில்டர் criteria range this one, copy to another location இங்க கொடுத்தாலுமே ஓகே. இங்க பாருங்க இப்படி வரும் நம்மளுக்கு.
யாருது? நேஹா ராவுது. அப்பவுமே நம்மளுக்கு இங்க மந்த் வராதே, வேற ஹெட்டிங் என்ன இருக்குது அது மட்டும்தான் வருமே. இப்ப வந்து நேஹா ராவுது அலவன்ஸ் எவ்வளோ, போனஸ் எவ்வளோ அப்படி செக் பண்ணலாம். எது? ஜான் மந்த், ஃபெப் மந்த் இப்படி செக் பண்ணிக்கலாம். மந்த் வைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த மந்த் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு மேடம், என்ன சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ ஃபில்டர் பண்ணிருக்க பாருங்க. இப்படி ஃபில்டர் செப்பரேட்டா பண்ணாலும் நேஹாராவது மட்டும்தான் பாருங்க இப்படி வரும் நம்மளுக்கு. ஆமா கரெக்ட். இப்படி வந்தாக்கா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்றோம். அப்ப ஜான் மந்த் எப்படி தெரியும் நம்மளுக்கு? வெறும் ஜான் மந்த் என்டையர். இப்போ ஃபில்டர் பண்ணதுனால தானே இப்போ நேஹாராவோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சது. நம்ம அதானே செக் பண்ணிட்டு இருந்தோம். அது போதுமே ஃபில்டர் பண்ண நம்மளுக்கு. எல்லா பர்சன் ஃபில்டர் பண்ணாக்க ஃபில்டர் பண்ணிருக்கலாம். அப்ப இது ஃபில்டர் பண்றது வேற, VLOOKUP பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் வேற தானே சார் நம்மளது? கரெக்ட் மேடம். ஃபில்டர் இப்போ பண்ணிருக்கலாம் இப்படி. மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேட்டா வர வைக்க முடியாதே, கரெக்ட்டா? மேட்ச் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஃபில்டர் தான் யூஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஃபில்டர் பண்ண மேட்ச் ஃபங்க்ஷன்ல ஃபில்டர் ஆப்ஷன்ஸே இல்லை. பர்டிகுலர் பர்சன் டீடைல்ஸ் வேணுமா, இந்த பர்டிகுலர் டேஸ், இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்ஸ் டீடைல்ஸ் வேணுமா, அக்யூரேட் மீன்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு VLOOKUP. ஃபில்டர் பண்ணா ஃபில்டர் செப்பரேட்டா பண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஃபில்டர் செப்பரேட்டா பண்ணிக்கலாம். ஆனா இந்த டேட்டால நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா, நேஹா ராவுது ஜான் மந்த் மட்டும் எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வரணும். இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இன்னும் ஒரு டீடைல்ஸ் வேணாக்கா இங்க ஐடி நம்பர் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பண்ணிக்கலாம் இருங்க. வெறும் நேஹா ராவுது மட்டும் ஹைலைட் ஆகணும் எனக்கு, ஃபில்டர் பண்றது வேண்டாம். இந்த பர்டிகுலர் டேட்டால ஹைலைட் ஆகணும்னாக்கா select entire table, conditional formatting, new rule option. இங்க பாருங்க, இங்க equals, select the first cell of the table. It should be நாம என்ன பண்றோம், row வேணாக்கா column lock பண்றோம். ஓகே, equal, select the Neha Rao. It should be absolute method only. Once if we select ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறேன்னு வச்சுங்க. ஓகே, தென் கிளிக் ஓகே. வரலையே நம்மளுக்கு, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் இங்க? அது ஹைலைட் ஆகும் சார், ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இங்கே Control A, select the table, conditional formatting, new rule option, use a formula to determine. இங்கே select the first table of the cell or ஓகே, இப்போ பண்ணி பார்க்கலாம் இருங்க. column lock of free equals Neha Rao. It should be absolute. Click on OK. Neha Rao correct. Copy, paste. Or else select this one. என்ன சேஞ்ச் ஆச்சுங்க? என்ன மிஸ் ஆச்சு? Insert, clear rule, form tab, clear rule, select the table, conditional formatting, new rule option. In that equals, select this one,
காலம் லாக் பண்ணிட்டுட்டோம். இது காலம் லாக் பண்ண ரோ ஃப்ரீயா வரும். ரோ என்டையர் ரோ ஆன்சர் இட் ஷுட் கம். செலக்ட் திஸ் ஒன். இதோ ஒன்று கலர் நம்மளுக்கு ஹைலைட் ஆகணும் இல்லைங்களா? கிளிக் ஆன் தட். ஓகே 04. ஆனால் இதெல்லாம் நேஹாராவது இங்கே ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. ஆனால் இங்கே நேஹாராவ் டீட்டெயில்ஸ் வரல. இங்கே பாருங்க, இது ஹைலைட் ஆகணும் இல்லைங்களா நம்மளுக்கு? ஆமாம். எல்லாம் 004 மட்டும்தான் ஹைலைட் ஆகணும் நம்மளுக்கு இங்கே. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க? மேனேஜ் ரூல். பார்க்கல இருங்க. இல்லையே, எதனா சேஞ்ச் எதானே இருக்கா? காப்பி பேஸ்ட். செக் பண்ணலாம். ஈக்குவல்ஸ் this one, the lock row, not this one. Select the first table of this one. இது வந்து equals ஈக்குவல்ஸ் EMP 004 கொடுங்க மேடம். நேஹா ராமன் கொடுக்காதீங்க. எம்ப்ளாய் நம்பர் கொடுங்க. எம்ப்ளாய் நம்பர் தான் கொடுத்துருக்குறது சார். இதுதான் கொடுத்துருக்கு. N3 பாருங்க, N காலம். எம்ப்ளாய் ஐடி தான் கொடுத்துருக்குறோம். இது இப்படி வர மாதிரி இல்லை, என்னமோ மிஸ் அடிக்குது இங்கே. ஒரு நிமிஷம், என்ன சேஞ்சஸ் ஆகுது பார்க்கலாம். கிளியர் ரூல் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் A, home tab, conditional formatting, new rule option. Here equals suppose if I select this one, equals ID ஜீரோ 03 கொடுக்கல, 004 தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா. Edit manage edit rule. Supposing if I select this one, okay, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன அங்கே சேஞ்சஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தானே, இங்கே ஒரு டேட்டா இருக்குது. ஃபார்முலா இஸ் கரெக்ட் ஓன்லி, வாட் எவர் வி ஆர் யூஸிங் கரெக்டு தான். D24 ஹெட்டிங் தான் செலக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. D24 ஈக்குவல்ஸ், இது அப்சல்யூட் மெத்தடாக தான் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக என்டையர் ரோ வரும். இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் ஆகுது. இங்கே சேம் ஃபார்முலா வி ஆர் கோயிங் டு யூஸ். சி திஸ் ஒன், ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் வந்துச்சுன்னா காலம் லாக்கர் ஈக்குவல்ஸ் செலக்ட் திஸ் பர்டிகுலர், எந்த நேம் வரணுமோ அதை எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம D24 டி காலம் ஃபர்ஸ்ட் செல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்எல்ஸ் இங்கே நாம இந்த ஹியூஜ் டேட்டால எம்ப்ளாயி ஐடி, ஹோம் டேப், ஃபார்மேட்டிங், நியூ ரூல் ஆப்ஷன், ஆர்எல்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுல அப்ளை பண்ணாக்கா
மேனேஜ் ரூல், எடிட் ரூல், இங்கே A1 கரெக்ட் தானே? A1 we selected this one. It should be column lock equal N3 format. இதோ ஒன்று கொடுத்துடலாம். ஓகே ஓகே இப்போ வந்துச்சு நம்மளுக்கு. see only the color is மோசமா இருக்கு. okay, so here if I have some of details, இப்போ employee 1 2 3 இந்த லிஸ்ட் போட்டாக்கா அங்கே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். 2 காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணா 2% மட்டும்தான் என்டையர் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஹைலைட் ஆகும். ஃபர்ஸ்ட் இருங்க, இந்த கலர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம். only the employee 3 details வேணுமா, paste here, ஆட்டோமேட்டிக்கா இது சேஞ்ச் ஆகும். 3 இது மட்டும்தான் சேஞ்ச். இது வந்து நம்ம ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் ஹைலைட் ஆகி செப்பரேட்டா ஃபில்டர் ஆகி காமிக்க நம்மளுக்கு. ஆனா ஒரிஜினல் டேட்டாலேயே சோர்ஸ் டேட்டாலே அந்த பர்சன் மட்டும் என்டையர் டீடைல்ஸ் ஹைலைட் பண்ணோம்னா we are going to use the conditional formatting. இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஆல்ரெடி நாம பண்ணுது. இங்க லிஸ்ட் போட்டாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம். நீங்க இது மட்டும் செலக்ட் பண்ணி இங்க லிஸ்ட் போட்டுட்டா ஸோ இங்க சேஞ்ச் பண்ணாக்கா இங்க சேஞ்ச் ஆயிரும், நம்மளுக்கு ஹைலைட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் ஆகும். இப்போ நம்மளது என்ன பிரச்சனைனா இங்க வந்து சேலரி டீடைல்ஸ்ல ஜான் மந்த்னா ஜான் மந்த் வந்து இங்க ஹாரிசன்டலா இருந்தா மட்டும்தான் அது டீடைல்ஸ் வரும். இப்ப பாருங்க, இதுவே டிலீட் பண்ணிடுறேன் நான், இது வேண்டாம். எக்ஸாம்பிள் delete. இங்க இது ஜான் மந்த் டீடைல்ஸ், இது வந்து ஓகே இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம்னு வச்சுங்க. இப்போ வரும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன், இப்போ வரும் இதெல்லாம் ஜான் மந்த் டீடைல்ஸ், இதெல்லாம் ஃபெப் மந்த் இப்போ வரும் நம்மளுக்கு. இங்க பாருங்க, செலக்ட் திஸ் ஒன், கிளியர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட், கிளியர் ரூல். இது ஆப்ஷன்ஸ். இந்த டேட்டா இந்த பர்சன் எம்ப்ளாயி நேம்டு இன்ஃபர்மேஷன் ஜான் மந்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்மளுக்கு. ஆனா இங்க வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்குல்ல, ரிப்பீட் ஆயிருந்தா வருமா பார்க்கலாம், வராது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி இட்ஸ் கோயிங் டு டேக். இப்போ இந்த எம்ப்ளாயி ஜான் மந்த் இன்ஃபர்மேஷன் காப்பி பேஸ்ட் பண்ணா இப்போ இந்த 003% மட்டும்தான் ஜான் மந்த் இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்கிங்க. பாருங்க, equals VLOOKUP function, lookup value, table array, entire table array, comma, match function. This is the array, select here, exact match, comma, exact match, enter. பாருங்க, இப்போ இப்படி வரும் நம்மளுக்கு ஜான் மந்த், திஸ் இஸ் த அமௌண்ட் இப்படி. ஆனா ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகி வராது. அதுவே நம்ம ஃபெப் மந்த் வேணுமா இல்ல மே மந்த் வேணுமா, காப்பி தட் ஹியர் பேஸ்ட், மே மந்த் இன்ஃபர்மேஷன் இப்படி வரும். when we are going to use the match function, அது ஹாரிசன்டலா இருந்தா மட்டும்தான் அது அந்த டேட்டா we can calculate. ஓகே, புரிஞ்சுங்களா? இந்த பர்டிகுலர் மந்த்ல எத்தனை சேலரி, சுமார் எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும்தான் ஜான்ல எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கிறோமா இல்ல இம்போர்ட் பண்ணிருக்கிற டீடைல்ஸ் அந்த பர்டிகுலர் மந்த் இருந்தா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்க வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம், இங்க வேணாலும் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அப்போ நம்ம VLOOKUP plus match function we are going to use. horizontal wise இருந்துச்சுன்னா கால் வந்துட்டு Yes, ma'am. Go ahead, ma'am. Sorry. Hello. Yes, ma'am. Thank you. கண்டினியூ பண்ணலாம் மேடம். வந்துட்டேன், கட் பண்ணிட்டேன்.
இப்ப புரிஞ்சுங்களா எதுக்கு VLOOKUP plus match functions we are going to use? If it is horizontal and if we need to check only any one particular information, we can use VLOOKUP and match. Okay. அப்படியும் பண்ணிக்கலாம். சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நாம அப்ளை பண்ணுவேன் ப்ரீவியஸ் ஷீட்டு. ஹெச்ஆர்ஏ அருண்குமார் மட்டும் ஹெச்ஆர்ஏ வேணுமா? ஒன்லி தான். இப்போ இங்கே பாருங்க, நான் ஒன்லி த எம்ப்ளாயிஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜான் வேண்டாப்பா, அருண்குமார்து இங்கே பாருங்க, அதே டேட்டாவே நான் ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி ஒரு டேட்டா போட்டு வச்சுக்கிறேங்க. இது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் மை இன்ஃபர்மேஷன். see huge data எடுத்துக்கலாம். Excuse me. இங்கே Jan month means here employee details only the employee's name. இங்க வந்து எனக்கு அருண்குமாருக்கு ஹெச்ஆர்ஏ எவ்வளோ கொடுத்துருக்குறோம், அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், போனஸ் எவ்வளோ அப்படின்னு பண்ணா நான் மேட்ச் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். only once அது ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால நான் 1 month அப்படின்னா ஃபில்டர் பண்ணி ஸோ வி டேக்கன் திஸ் ஆப்ஷன்ஸ் only the ஐடி நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இந்த ஐடியில் இந்த மந்த்தில் எவ்வளோ பிஎஃப் ஆனாலும் ஓகே, போனஸ் ஆனாலும் ஓகே, டிடிஎஸ் ஆனாலும் ஓகே, வி கேன் யூஸ் ஹியர். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். நீங்கள் ரவி பாட்டில் டீட்டெயில்ஸ் வேணுமா, காப்பி தட் பேஸ்ட் ஹியர். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ரவி பாட்டிலுக்கு எவ்வளோ இருக்குது ஹெச்ஆர்ஏ? D9 கரெக்ட். ஹெச்ஆர்ஏ 1000 சம்திங் இருக்கு இல்லைங்களா? 1 செகண்ட், கண்ட்ரோல் செட். அருண்குமார் தான். ஓ ஹெச்ஆர்ஏ E8. what is that? E8 correct தானே? E8. so then from here here we didn't select, I think, comma, select entire details. after that டேபிளை ப்ராப்பராக செலக்ட் பண்ணல. VLOOKUP function, lookup value, table array, employee nameல இருந்து comma, column index number பதில் match function, select HRA, then comma, lookup array. here we have to select this my lookup array, then comma, exact match, again 0, enter. S NA why NA name எதனா கரெக்டாக இல்லைனாலும் வராது. let me say that. அருண்குமார், copy paste. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? இன்டு மார்க் வந்திருக்குல்ல. ஆமா, got allowance பார்க்கணுமா? change this one. allowance it's going to change. ESI or TDS amount paste here, it's going to change. Ravi Patil, copy paste here, it's going to change. இந்த மாதிரி ஹாரிசன்டலாக இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா வி கேன் யூஸ். அதே நம்ம சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் மந்த் வைஸ் இங்கே இருந்துச்சுன்னா வி கேன் செலக்ட் மந்த். பர்டிகுலர் எம்ப்ளாயிஸ் இந்த மந்த்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, வி கேன் கெட் த இன்ஃபர்மேஷன். நான் என்ன கேட்டேன்னா, இப்போ பேர் போட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே ஓட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நான் பேர் போட்டா அந்த எல்லா மந்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க ஒரே வாட்டி காட்டணும், அந்த மாதிரி காட்டாது இல்லையா? இப்போ வந்து நாம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டா ஒன்னொன்னுக்கு ஒரு வாட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணா இங்க பேர் போட்ட போது இதுல எல்லாம் வந்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆமா, அட் எ டைம் ஆப்ஷன்ஸ் கிடையாது நம்மளுக்கு.
இப்போ அதுவே ஓகே இப்போ வந்து if I select மோஸ்ட்லி ஓகே இந்த क्वेश्चन சொல்லுங்க. நம்ம பேர்லயும் லிஸ்ட் போட்டு அந்த டிடிஎஸ் ஆப்ஷன்லயும் லிஸ்ட் போட்டா ஆமா அதுதான் சொன்னது. நாங்க லிஸ்ட் போட்டா அப்படின்னா டிராப் டவுன் பட்டன் கிரியேட் பண்ணிட்டா அங்க சேஞ்ச் பண்ணா இங்க சேஞ்ச் ஆகும். அந்த அதுதான் சொன்னது. புரியுது மேடம், எனக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிச்சு. எல்லா மந்த் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா எல்லா மந்தோடையும் நம்ம வந்து ஃபார்முலாஸ் போட்டு தான் வச்சுக்கணும். ஆமா ஆமா. அப்புறம் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டா நேம் செலக்ட் பண்ணோடனே டீடைல்ஸ் வந்துரும். ரைட், ஓகே ஓகே, நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அது ஆப்ஷன்ஸ் VLOOKUP பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் ஆப்ஷன்ஸ் வரும். புரிஞ்சுங்களா? அதே இப்போ வந்து நாம இன்ஸ்டெட் ஆஃப் தட் VLOOKUP அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு பதிலா நாம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டா. ஸோ பேசிக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா மேட்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்ட்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னா in that not this one, இது இல்ல, இது simple options we have. Something went wrong. இது VLOOKUP ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க VLOOKUP ஃபங்க்ஷன் ஹியூஜ் டேட்டா. இப்போ VLOOKUP புரிஞ்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு? இன்னொரு வாட்டி அதை ரிப்பீட் எதான பண்ணணுமா? VLOOKUP இல்ல மேடம், VLOOKUP எதனா புனித் ரிப்பீட் பண்ணுமா? புரிஞ்சிச்சா? ஓகே, இல்ல புரியுது. see here இது VLOOKUP ஃபங்க்ஷன் தான். யூசிங் தட் VLOOKUP, சப்போஸ் ஐ ஹாவ் சோல்ட் த ப்ராடக்ட், இங்க VLOOKUP யூஸ் பண்ணிட்டா நம்ம ப்ராடக்ட் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? லுக்கப் இந்த கோட் நம்பர் எந்த ப்ராடக்ட், யூசிங் திஸ் கோட் நம்பர் எந்த யூனிட் அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன்ஸ். ஓகே, அதே நம்மளுக்கு XLOOKUP ஆப்ஷன்ஸ் அப்படின்னாக்கா இங்க இது வந்து இது வேற கொடுத்துட்டேன். 1 செகண்ட், இன்னொரு டேட்டா இருக்கு. அந்த ஒரு வாட்டி இது இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் VLOOKUP யூஸ் பண்ணாம பண்ணா எப்படின்னு நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. பண்ணலாம். XLOOKUP வேணா ஃப்ரெஷ்ஷா ஒரு கிளாஸ்ல வச்சுக்கலாம் மேடம், அது ஃபுல்லாவே ஒரு கிளாஸ்ல இருக்கு. இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இண்டெக்ஸ் ஓகே. மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா பொசிஷன், பர்టిక్యులர் பொசிஷன். ஓகே, இண்டெக்ஸ்னா மேடம் பொசிஷன், காலம் வைஸ், ரோ வைஸ் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். காலம் நம்பர் கொடுக்கணும், ரோ நம்பர் கொடுத்தாக்கா இந்த ரோ இந்த ரோ இந்த காலம்ல எந்த டேட்டா இருக்கு காமிக்க. ஆனா இங்க பாருங்க, இது ஒரு டேட்டா. we have one of the data here. we can use the VLOOKUP also, we can use or else we can use the index and match function also we can use. அப்படின்னாக்கா இங்க I have the ID, this is my code number. Using this code number I want to find out the name. இந்த நேம், இந்த ID நம்பர் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த நேம் ஃபைண்ட் அவுட் பண்ண we are going to use the VLOOKUP function we are going to use. ஆமா இல்லைங்களா? பட் they are saying instead of that VLOOKUP match and index கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காமிக்குது. ரெண்டுமே பண்ணல பாருங்க. இது என்னோட கோட் நம்பர். ஓகேவா? this is my code number. I have some of code number, employee code number, employee name, ஏரியா, எந்த ஏரியா, எத்தனை சேல்ஸ் ஆயிருக்குதுன்ட்டு சேல்ஸ் டீடைல்ஸ் ஐ ஹாவ் இன் தட். ஓகே, பட் ஹியர் யூசிங் திஸ் கோட் நம்பர் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த எம்ப்ளாயி நேம். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கா ஈக்குவல்ஸ் VLOOKUP ஃபங்க்ஷன் லுக்அப் வேல்யூ என் காமா டேபிள் அரே, திஸ் மை டேபிள் அரே அகேன் காமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் நேம் தானே 2 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். காமா எக்ஸாக்ட் மேட்ச் we need, close the parenthesis, enter. ஆன்சர் வந்திருக்குது VLOOKUP ஃபங்க்ஷன். இங்க சேஞ்ச் பண்ணி இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் சேஞ்ச் ஆகும்.
but instead of that VLOOKUP function we can use a index and match function கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. how to use this option? இது அது செப்பரேட், இது செப்பரேட் ஆப்ஷன்ஸ் இல்ல. நம்ம VLOOKUP யூஸ் பண்றது இல்ல. index and match function also we can use it. easily we can get the answer. ஓகேவா? சோ இப்போ XLOOKUP வந்து அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன் இருக்கு. instead of that XLOOKUP we can use the index and match function. instead of that VLOOKUP we can use the XLOOKUP function we can use. இப்போ VLOOKUP வேண்டாப்பா நம்மளுக்கு அப்படின்னா XLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். XLOOKUP வேண்டாம் நமக்கு index and match வேணுமா, index and match function also we can use along with that. ரெண்டு ஒண்ணா சேர்ந்து நம்ம பண்ணிட்டா VLOOKUP மாதிரி VLOOKUP ஒரு மெத்தட், index plus match function also one method, different method. இப்போ sum if எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி index plus match function if you use same answer also we can get. VLOOKUP யூஸ் பண்ணாலுமே same answer வரும். Nima, some company is going to use index and match function. Some company is going to use a VLOOKUP or else XLOOKUP they are going to use. Index and match இங்க பாருங்க. இப்ப பண்ணல பாருங்க. இது index and match function. இங்க VLOOKUP யூஸ் பண்ணிருக்கிறேன். see function formula VLOOKUP used. இப்போ இதே ID யூஸ் பண்ணிட்டு index and match functions யூஸ் பண்ணிக்கிறோம். equals index function. இங்க பாருங்க array it's going to ask array. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால what you want to find out, I want to find the name. array means nothing but this is my array. இங்க table array அப்படினு கேக்கல. array means only the column name we have to select. means column array we have to select. comma you selected the array, in that what is your row number it's going to ask. எனக்கு row number வேண்டாம். instead of that I am going to give the match function options we are going to use. match function here, lookup value, this is my lookup value here, then comma lookup array. in the array options we have to select. எது கொடுத்திருக்காங்க, this my array. அவ்வளவுதான், very easy, exact match, close the parenthesis, that's it, enter. see same answer we got. நீங்க இங்க சேஞ்ச் பண்ணாலுமே இன்னொரு வாட்டி பண்ணட்டுமா, equals index function array it's asking நாம okay நான் இங்க வந்து I want to find out the area, copy paste. இங்க area find out பண்ணுமா, இங்க equals index function array means if I want to find out the area, select the area array. இதில் நாம் find out பண்ணணும். comma row number பதிலாக நம்ம match function apply பண்றோம். இதுக்குள்ள match function lookup value எதோட code numberோட area find out பண்ணணும்னா இது என்னோட lookup value, comma lookup array நீங்க select பண்ணிருக்கிற lookup value இதோட array it's going to ask, select the lookup array, then comma exact match it's going to ask. close the parenthesis, enter. see bracket close பண்ணல இன்னொரு வாட்டி, அதனால பாகல் கோட்டன் காமிக்கிறீங்க. யார் இது, நம்மளுக்கு இதோட டீடைல்ஸா 952. see this the option the area. இப்போ இண்டெக்ஸ்ல ரோ நம்பர் கேக்குது இல்லையா, இண்டெக்ஸ் யூஸ் பண்ண ரோ நம்பர் எந்த ரோ நம்பர் கொடுக்கும், ரோ நம்பர்னா இப்போ வந்து நாம இப்ப பாருங்க ரோ நம்பர் மேனுவலா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நீங்க டைரக்ட் அப்ளை வெறும் இண்டெக்ஸ் பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் இங்க அரே if I want to find out the sales amount find out பண்ணோம்னாக்கா நான் find out பண்ண வேண்டியது sales amount. இது என்னோட அரே. இதுல வந்து ரோ நம்பர் இட்ஸ் கோயிங் டு ஆஸ்க். ரோ நம்பர் நம்ம கொடுத்தாக்கா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையே இல்லை. அது எத்தனாவது ரோல் இருக்குதுன்ட்டு காமிக்கி. அந்த பர்டிகுலர் ரோ நம்பர் கொடுத்தா இந்த நம்பர்ல என்ன வேல்யூ இருக்குதுன்னு காமிக்கி நம்மளுக்கு. இங்க பாருங்க, இப்போ 5th ரோல எனக்கு என்ன ஆன்சர் தெரியும், ரோ நம்பர். இதுக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவல்ஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அரே. ஐ வாண்ட் ஃபைண்ட் அவுட் த சேல்ஸ், திஸ் மை அரே. இதுல ரோ 5th, என்டர், க்ளோஸ் த parenthesis, என்டர்னு கொடுத்தா 744 இது வந்து இந்த 5th ரோல இந்த ஆன்சர் இருக்குதுன்னு காமிக்குது.
எனக்கு அப்படி வேண்டாம். இந்த யூசிங் திஸ் கோட் நம்பர் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சேல்ஸ் அமௌண்ட். இந்த கோட் நம்பர்ல எந்த சேல்ஸ் அமௌண்ட் ரோ நம்பர் கொடுக்கறது இல்லை நான். எனக்கு வந்து ஆன்சர் வரணும். ரோ நம்பர் வேண்டாம். இந்த கோடிங்ல யூசிங் திஸ் கோட் நம்பர் பிகாஸ் இன் மை டேபிள் ஐ ஹாவ் த கோட் நம்பர்ஸ், ஐ டோன்ட் ஹாவ் ரோ நம்பர்ஸ். கோட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? சேம் டீடைல்ஸ் எடுத்துக்கிற பாருங்க. ஈக்குவல்ஸ் இண்டெக்ஸ் அரே சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலுங்களா சேல்ஸ் தென் காமா ரோ நம்பர். இது கொடுத்தா அந்த 5th ரோல என்ன ஆன்சர் இருக்குதுன்னு வருது. எனக்கு அப்படி வேண்டாம். யூசிங் திஸ் கோட் நம்பர் என்ன சேல்ஸ்ன்னு தெரியும் எனக்கு. அப்ப வந்து நாம என்ன பண்றோம், இண்டெக்ஸ்க்குள்ள மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். மேட்ச் ஃபங்க்ஷன் மேட்ச் ஃபங்க்ஷன். இப்போ லுக்அப் வேல்யூ, எந்த வேல்யூக்கு நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், திஸ் மை லுக்அப் வேல்யூ. நீங்க எந்த கோடாச்சு செலக்ட் பண்ணிக்கங்க. காமா லுக்அப் அரே, இது இருக்கிற கோட் நம்பர், திஸ் இஸ் த அரே. காமா எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு காமிக்கணும். 0 க்ளோஸ் திஸ் ஒன், again exact match, close this one, enter. See, answer we are going to get. Entire data we got. But இங்க வந்து எனக்கு பர்டிகுலர் டீடைல்ஸ், இங்க மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் ஆயிருச்சு. அதனால பாருங்க, இண்டெக்ஸ் அரே ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சேல்ஸ், காமா ரோ நம்பர் வேண்டாம். நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோணும். இது நான் ரோ நம்பர் இது செலக்ட் பண்ணிட்டா 11,000 1,12,000 எந்த ரோ, அது அந்த ரோல ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு போயிடாது. புரிஞ்சுங்களா? சரி, மேட்ச் இது இத்தனாவது ரோ ஆன்சர். மேட்ச் லுக்அப் வேல்யூ, திஸ் மை லுக்அப் வேல்யூ. லுக்அப் அரே இது வந்து இந்த அரே, இந்த லுக்அப் வேல்யூ இருக்கிற அரே இது. காமா எக்ஸாக்ட் மேட்ச், க்ளோஸ் தி parenthesis, காமா ஓகே, எனக்கு இது வேண்டாம், என்டர். see now இந்த கோட் நம்பர்ல சேல்ஸ் வந்து 785 இந்த அரேல. சேஞ்ச் திஸ் ஒன், நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணுங்க. இங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கலி இஸ் கோயிங் டு சேஞ்ச் டு us. சேஞ்ச் ஆச்சு வேல்யூ. ஓகே, நாம டைரக்ட் வெறும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா எத்தனாவது ரோ அது மட்டும்தான் காமிக்க, அந்த ரோல என்ன ஆன்சர் இருக்குதுன்னு மட்டும்தான் காமிக்க. ஆனா இங்க எனக்கு ரோ நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம். யூசிங் திஸ் கோட் நம்பர் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சேல்ஸ். That time instead of that using the VLOOKUP function, we can use the index and match functions. We can use இதே வேல்யூக்கு VLOOKUP அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேணாம் மேடம், இந்த கோட் நம்பருக்கு சேல்ஸ் VLOOKUP தெரிஞ்சது விடுங்க, VLOOKUP பரவாயில்லை. இது இண்டெக்ஸ் மேட்ச் இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸாவே இருக்குதா? இல்ல பரவாயில்ல மேடம். either one, any one we can use அவ்வளவுதான். to fetch the details. Okay, பரவாயில்ல. இல்ல உங்களுக்கு இது ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். VLOOKUP or index with match function we can use. ஏன்னா கொஞ்சம் கம்பெனில வந்து அவங்க என்ன சொல்றாங்க, VLOOKUP விட இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப ஈஸி, பர்டிகுலர் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. we can use either we can use the index and plus match function, இல்ல VLOOKUP வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா? இல்ல இன்னொரு வாட்டி பண்ணட்டுமா? இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன். இல்ல புரிஞ்சது. நான் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னா, VLOOKUPல வந்து லிங்க் பண்ணிட்டு நம்ம டீடைல்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டால இருந்து இன்னொரு செட் ஆஃப் டேட்டாக்கு நம்ம வேணும்னா நம்ம அதை VLOOKUP யூஸ் பண்ணலாம். இது இண்டெக்ஸ் அப்புறம் மேட்ச் யூஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி பண்ணா அது புரியும் மேடம், எப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் காலமுக்கு தான் வந்து நம்ம ஃபார்முலா கொடுத்துட்டு அப்புறம் டபுள் கிளிக் பண்ணி விட்டுறோம், எல்லாமே எடுத்துக்குது அந்த ஷீட்ல இருந்து இல்லையா? அதே மாதிரி இண்டெக்ஸ் அப்புறம் மேட்ச் ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி பண்ணி பாக்குறேன் மேடம். நான் பண்ணி பார்த்து டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கேக்குறேன். சேமே வரும் சார். அதுக்கு பதில் இது பண்ணி நீங்க டபுள் கிளிக் பண்ணாலுமே சேம் ஆன்சரே வரும், ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் எடுத்துக்கும்.
சரிங்க மேடம். ஓகே. ஓகே. ஏன்னா ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னா அது வந்து யூனிக் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இப்ப பாருங்க இதுல வந்து நான் இங்க ஏதோ ஒரு இதுவே நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் சாரி இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் எனக்கு வந்துடும். இதுவே நான் இப்படி ட்ராக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் அதே டீட்டெயில்ஸ் வந்துடும். ஏன்னா நான் லாக் பண்ணணும் அங்கே. ஸோ அதனால நாட் அப்ளிகேபிள்ன்ட்டு வருது. ஸோ அது டீட்டெயில்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. புரிஞ்சுங்களா? அது நார்மல் ஆப்ஷன்ஸ். இது வந்து VLOOKUP தானே. பாருங்க நெக்ஸ்ட் போகுதா, அதனால அது ஆப்ஷன்ஸ் லாக் பண்ணிட்டாக்கா அந்த ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக். இது VLOOKUP ஆப்ஷன்ஸ். ஒரு நிமிஷம். VLOOKUP வேண்டாம் நம்மளுக்கு, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் array, this is my array, match function. சாரி, நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நேம் எடுத்துக்கிறேங்க. this my array, match function, this my value, this my array, again comma, exact match, close the parenthesis, again close this one, enter. See, we got that HRAT. Once if you drag the data, இங்கே கூட நம்ம இதனை லாக் பண்ணிக்கலாமா? once if you okay, ஏன் அப்படி வருது இதெல்லாம் கூட பார்க்கலாம். see now next வருது, லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேற டேபிளுக்கு நம்ம அப்ளை பண்ணாக்கா நம்ம F4 பண்ணிட்டா ஓகே. so this is also options we have here. select the F4, enter. once if you drag this one, இல்லையே select match. இல்ல நம்ம அதுக்கு கீழே எதுவுமே நம்பர்ஸ் கொடுக்கல இல்லையா மேடம்? வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அது ஆட்டோமேட்டிக்காக வரணுமே. இருங்க, வரணும் சார். அதுமே இது கொடுக்கலனாலுமே பேஸ்ட் ஆன் திஸ் ஆப்ஷன்ஸ் இட் ஷுட் கம். இப்போ பாருங்க, வந்துச்சு. இப்போ see அதான் like நம்பர் this கொடுத்தா options வந்திருக்கும். ஓகே. yeah, so like this we can. இதுவே நம்ம VLOOKUP யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் தானே, சேம் தானே. ஆமா. இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் இப்போ பண்ணிருக்கிறது, இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் ட்ராக் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம். either if you want to use VLOOKUP we can use, or else index plus match function also we can use that options also. alright, okay. okay, yeah. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்ட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஏன் நம்ம இப்போ XLOOKUP வந்து அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன், இதே மாதிரி தான். ஏன்னா வெரி ஸ்மால் பேராமீட்டர்ஸ் we can use. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேண்டாம், பெரிய லென்த்தி பேராமீட்டர்ஸ் வேண்டாம், ஈஸிலி we can understand அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அலாங் வித் தட் VLOOKUP-குள்ள நம்ம இஃப்னா இஃப் எரர் எல்லாம் யூஸ் பண்ணுறது வேண்டாம், XLOOKUP-ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால அது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் we have. அது XLOOKUP பண்ண பிறகு டிஃபரன்ஸ் ஐ வில் ஷோ தட் டீடைல்ஸ். சரியா, என்ன டிஃபரன்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் VLOOKUP ஃபங்க்ஷன் தான் ஆப்ஷன்ஸ். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் டீடைல்ஸ் யூசிங் திஸ் we can find out. சேம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு VLOOKUP வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் ஏன்னா இன்னும் ஈஸி மெத்தட், நம்மளுக்கு பர்டிகுலர் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். VLOOKUP வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் கொடுக்கறதுக்கு விட செலக்ட் ஓன்லி த பர்டிகுலர் அந்த அரே மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக we are going to get. ஏன்னா கொஞ்சம் கம்பெனிஸ் இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து VLOOKUP யூஸ் பண்றாங்க. பட் ஆன்சர் சேமே தான் வரும். ஓகே மேடம், புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ இது இது ஆப்ஷன்ஸ் we have. இது வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் டீடைல்ஸ் we are going to use. சம்டைம்ஸ் இப்போ வந்து நாம சேலரி கில்ரி கொடுக்கணும்ப்பா, நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுங்க சாரி எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கலாம், எத்தனை டேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா we are going to use the date function. sometimes we are going to use date function யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்க அப்படின்னாக்கா how to use that date function here. இங்க பாருங்க, Excel
இப்போ நாம பண்ணது sum ifs, countifs, so then if functions, nested ifs function, and index and match function, vlookup function, vlookup plus if, இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. ஓகே, இங்கே ஐ வாண்ட் டு டேக் ஜூலை இது எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 7 31 இல்லைங்களா? ஓகே, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் வந்து 7/31. இது end date. He taken 2 days holidays also. இங்க வந்து holidays ஒரு 7th 25th இந்த டேட்ல ஒரு ஹாலிடே எடுத்துக்கிறான். அண்ட் 10th கூட ஒரு டேஸ் லீவ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹியர் 26. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்டையர் எம்ப்ளாயிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சரண் இஸ் ஒன் ஆஃப் த எம்ப்ளாய். நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஹவு மெனி டேஸ் ப்ரெசென்ட், ஆப்சென்ட், அப்படின்ட்டு எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன் டேட் ஃபங்க்ஷன்ஸ். வி ஆர் கோயிங் டு யூஸ் என்ன டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா சே ஈக்குவல்ஸ் network days. Say return the number of whole work days between two dates. Select the network days. Start date it's going to ask. Select the start date, then comma, end date. இது end date. இப்போ holidays வேண்டாம், அப்படியே பண்ணிக்கலாம். Just press enter. Now see they are saying 23 days மட்டும்தான் present. அப்படின்னா when we are going to use the network days, அது வீக் டேஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணிக்கி, சாட்டர்டே சண்டேஸ் அது கால்குலேட் பண்ணாது. ஓகே ஓகே, ஸோ அப்படின்னா எல்லா கம்பெனில ஐடி ஒன்று விட்டு எல்லா கம்பெனில சாட்டர்டே சண்டேஸ் கொடுத்துட்றாங்களா? இப்போ வந்து ஷாப்பிங் மால், ஹோட்டல்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் சாட்டர்டே சண்டேஸ் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிறது. ஸோ அந்த டைம்ல கஸ்டமைஸ் வி கேன் டூ தட். இந்த பர்டிகுலர் டேஸ் மட்டும் இப்போ ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் டியூஸ்டே லீவ் கொடுப்பாங்க. ஸோ ஹோட்டல்ஸ், டெக்ஸ்டைல் ஷாப், ஷாப்பிங் மால் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் நம்ம லீவே எடுக்கிற மாதிரி இல்லை, அப்படிலாம் இருக்கு. ஆனா வீக்லி 1 days வி கேன் டேக், எனி டேஸ் வி கேன் டேக் த லீவ் ஆப்ஷன்ஸ் இஸ் தட். அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஆறு ஆப்ஷன்ஸ் வி ஹேவ் இன் தட். ஈக்குவல்ஸ் நெட்வொர்க் டேஸ் INTL ஆப்ஷன்ஸ் இஸ் தேர். இந்த வந்து ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் ஹோல் ஒர்க் டேஸ் பிட்வீன் டூ டேட்ஸ் வித் கஸ்டம் வீக்கெண்ட் பேராமீட்டர்ஸ். மேனுவலா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, எந்த டேஸ் வேணுமோ அந்த டேஸ் அப்படின்ட்டு. செலக்ட் திஸ் ஒன், ஸ்டார்ட் டேட், திஸ் மை ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். அது ஃபார்மேட் வந்து மந்த், டேட் அண்ட் இயர் இல்லையா? ஆமா, மந்த், டேட் அண்ட், ஏன்னா எக்ஸல் ஃபார்மேட் எது இருக்குதோ அந்த ஃபார்மேட் தான் அது எடுத்துக்கோ. ஓகே, அதனால கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்க காமா கொடுத்துருந்தா அதே வந்துடுது. இன் யுவர் ஆஃபீஸ் சாட்டர்டே சண்டே ஹாலிடேவா? சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெட்னஸ்டே, வெட்னஸ்டே Thursday, Thursday Saturday, Saturday Sunday, only Monday we can select here. Sundays வந்து இங்க வந்து 11th ஆப்ஷன், அது வந்து ரோமன் நம்பர், டோட்டல், ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி. இது 11th ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இப்போ சண்டே மேல டபுள் கிளிக் பண்ணா சண்டேன்னு காமிக்காது, அது எந்த பொசிஷன்ல இருக்குதோ அந்த ஆப்ஷன்ஸ் இஸ் கோயிங் டு டிஸ்ப்ளே. பாருங்க சண்டே செலக்ட் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வீக் ஆஃப் இருந்துச்சுனா அப்படி ஆகாதா? அப்படியே ஆப்ஷன்ஸே இல்ல சார் இங்க பாருங்க. ஓகே, டியூஸ்டே இல்லனாக்கா வெட்னஸ்டே. நீங்க டியூஸ்டே அப்படின்னா ஒரே நாள் மட்டும்தான் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. 2 நாள்னாக்கா இது செலக்ட் பண்ணி டியூஸ்டே பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ ஃப்ரைடே கூட எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. பாருங்க ஒரு நாள் மட்டும்தான் எடுத்துக்காது. காமா கொடுத்து இப்போ டியூஸ்டே செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் திருப்பியும் நம்ம இது பண்ணோம்னா, இப்போ நாம இங்க பண்ணிட்டு காமா கொடுத்தா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் போகுமே தவிர வீக்கெண்டுக்கு வராது, அது வராது. ஓகே, like this options we have. இது ஒரு ஆப்ஷன்ஸ். தென் க்ளோஸ் திஸ் ஒன், என்டர் அப்படின்னு கொடுத்தா இல்லையா ஹாலிடேஸ் கூட கால்குலேட் பண்ணிக்கணுமா, காமா கொடுங்க. ஸோ ஹாலிடேஸ் இஸ் கோயிங் டு ஆஸ்க் 2 days ஹாலிடேஸ். க்ளோஸ் திஸ் ஒன், என்டர்.
என்டர்னு கொடுத்தா 25 டேஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட்னு காமிக்கும் நம்மளுக்கு. இல்ல ஹாலிடேஸ் கொடுக்கறது இல்ல மேம், நாங்க வந்து இங்க சண்டேஸ் மட்டும்தான் ஹாலிடேஸ் எங்க கம்பெனில அப்படின்னாக்கா செலக்ட் ஓன்லி த சண்டே. ஸோ தென் காமா ஹாலிடேஸ் வேண்டாம் நம்மளுக்கு சத்தியத்துக்கு. ஸோ தென் க்ளோஸ் த பேரன்சிஸ் என்டர் 27 டேஸ். அப்படின்னா 27 டேஸ்னா எத்தனை சண்டேஸ் இங்க? 31st 4 சண்டேஸ் போச்சுன்னா 27 டேஸ். அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இதுல 2 ஹாலிடேஸ் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுமா, காமா 27 டேஸ் இருக்குது இல்லைங்களா, செலக்ட் 2 டேஸ் ஆல்சோ, க்ளோஸ் த parenthesis, enter 25 டேஸ் present. Okay. Like this we can use a network days INTEL options we are going to use. புரிஞ்சா சார்? எதனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதா புனித்க்கு? இல்ல மேடம், அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்குறேன் மேடம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டேட் மட்டும் போட்டு அது ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கரெக்ட் டேட்ஸ் வரணும், கரெக்ட். இப்போ டியூஸ்டே 1னா வெட்னஸ்டே வந்து 3 2 அந்த மாதிரி அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது எக்ஸல்ன்ட்டு தெரியல. அது ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்லுங்க. டியூஸ்டே நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா நெக்ஸ்ட் செஷன்னு. ஸோ டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி மேடம். ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ மேடம். ஓகே புரிஞ்சா?